உலகம் எங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக மேடம். சார் இன்னைக்கு நம்ம என்ன சார் ஸ்பெஷலான ஒரு டாபிக் எடுக்க போறோம்? அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம மாத பலன் பேசியிருக்கோம், அதே போல் வருட பலன்கள் பேசியிருக்கோம். ஸோ அதே போல் பிறப்பின் ரகசியங்கள்லாம் பேசிட்டோம். அப்போ இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் எப்பொழுது ராஜயோகம் காத்திருக்கு? இந்த 12 ராசி அன்பர்களில் யார் யாரெல்லாம் எந்தெந்த வயதுலேருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த வயதுலேருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அங்கீகாரம் பெற போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், கும்ப ராசிக்கு எந்த வயசுல இவங்களுக்கு இந்த வயசுக்கு மேல பாருங்க எப்படிப்பட்ட ஒரு ஜாக்பாட் கிடைக்க போகுது, அடிக்க போகுது அப்படின்னு நீங்க சொல்வீங்க சார்? கும்பராசி என்பவர்களுக்கு 20 வயதுலேருந்து ஜாக்பாட் தான். 20 வயசுலேருந்து ஜாக்பாட் தான். 20 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 31 வயசு வரையும் உங்களுக்கான ஒரு அற்புதமான கனி அப்படிம்போம்ல, அற்புதமான ஒரு வாய்ப்பு காத்திருக்கும். ஸோ இவங்க அதை சரியான முறையில் பயன்படுத்தினாங்கன்னா 31க்கு அப்புறம் ஒரு குழப்பம் இல்லாத, போராட்டம் இல்லாத வாழ்க்கை கும்பராசி என்பவர்களுக்கு இயற்கையாகவே கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான தன்மை. ஆனால் இது நீங்கள் சொன்ன மாதிரி சான்ஸே இல்லைங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40% கும்பராசி என்பவர்களுக்கு அப்படி தான் இருக்குது. 60% ஜாக்பாட் அடைஞ்சிடறாங்க. ஆனால் 40% அதை அடைவதற்கு மறந்து என்ன பண்ணுறாங்க, பிறருக்கு அந்த கனியை கொடுத்துட்டு இவங்க உட்காந்துருக்காங்க. எப்படி நம்ம முருகன் சுற்றி கனியை வாங்கலாம் நினைக்கும் போது விநாயகர் போய் குறுக்கு வழியில் வாங்கிட்டு வந்துடுறாரு பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இவங்க போராடி ஒரு நேர்மையாக இருந்து கரெக்டான தன்மையில் போகணுங்கிறக்காண்டி முழு மூச்சாக யாரையும் காயப்படுத்தாமல் போகிறாங்க. ஆனால் இவங்க போகிற ஐடியாவை பக்கத்தில் உள்ளவங்க சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த ஐடியாவை பக்கத்தில் உள்ளவங்க யூஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு அந்த வாய்ப்பை நழுவ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் என்பதை சொல்லலாம். கிட்டத்தட்ட நம்மளுடைய கும்பராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. கும்பராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான். சனி பகவான் மூல திரிகோணம் வீடு பார்த்திங்கன்னா கும்பம், சொந்த வீடு மூல திரிகோணம்னு சொல்லுவோம். சனி பகவான் ஒரு வில் பவர் அடையக்கூடிய ஒரு மூல திரிகோணம் சொல்லக்கூடிய அமைப்பு நம்முடைய கும்பராசிக்கு தான் உண்டு. ஸோ கும்பத்தில் 3 நட்சத்திரங்கள் சொன்னோம். ஒன்று அவிட்ட நட்சத்திரம், இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்முடைய சதய நட்சத்திரம், அதே போல் இன்னொரு நட்சத்திரம் பார்த்திங்கன்னா குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம். ஸோ இந்த 3 நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு விதமான குணாதிசயங்கள் இருக்கும். இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் பார்த்திங்கன்னா குரு திசைக்கு அப்புறம் தான் யோகமான லைஃப்பில் வருவாங்க. கிட்டத்தட்ட அந்த 26 வயது கடந்த பிறகு தான் இவங்க லைஃப்பில் ஒரு ஸ்டாண்டர்ட் 20லேருந்து ஆரம்பித்து 26க்குள்ளே ஒரு ஸ்டாண்டர்டான நிலைமை, தனக்கான ஒரு அமைப்பு, தனக்கான வாழ்க்கை இவங்க தேடிக்கொண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெலாம் உண்டு. பொதுவாகவே கும்பராசி அன்பர்கள் காதலிக்காமல் வாழ்க்கையை கொண்டு போயிட்டாங்கன்னா நான் 20 வயசில் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த காதல் வலையில் சிக்கிட்டேன், நான் லவ் பண்ணிட்டேன், நான் என்னை நேசிக்கிறாங்கன்னு சொல்லி என்னை தியாகம் பண்ணிட்டேன்னு சொன்னாதான் அவங்க 30க்கு அப்புறம் தான் ஜெயிக்கிறாங்க. காதல் எல்லாம் வேணும் தான், ஆனால் காதல்னால சிக்கி வைக்கக்கூடாதுல்ல. காதல்னால ஏமாந்து போகிறதுல கும்பமும் ஒன்று. அந்த அளவுக்கு நிறைய போராட்டத்தை சந்திச்சுக்கிருக்காங்க. ஸோ இப்போ இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுடைய செயல்பாடு இப்படி இருக்கும்போது சதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா சதயம் ராகுவோடைய நட்சத்திரம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் இருந்தாலும் சரி, அதில் 10ல் ஒரு ஆளாக நான் தனியாக தெரியணும், எனக்கான தனி உரிமை வேணும், எனக்கான தனி அங்கீகாரம் வேணுங்கிறக்காண்டி சதயம் தன்னை உருவாக்க பல போராட்டங்களை எதிர்கொண்டு தந்த இடத்துல ஒரு நிலையான தன்மையை கொண்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. 10ல் 11 இருக்க மாட்டேன், 10ல் 1 நான் இருப்பேன் அப்படின்னு தனியாக தெரிவேங்கிற ஒரு தன்மையில் இயல்பாகவே இவங்களுக்கு அந்த குணம் இருக்கும். ஸோ சதயம் அதுக்கு தக்கன தன்னுடைய ஹார்ட் ஒர்க் கொடுப்பாங்க. அப்போ இவங்களுக்கு எந்த வயசில் இப்போ இவங்களுக்கு அந்த ஜாக்பாட்? இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 24 வயசுலேருந்து 31 வயசுக்குள்ள அந்த ஜாக்பாட் அடிக்கக்கூடிய யோகம் உறுதியாக உண்டு. கரெக்டான வயசு தான். அதுதான் சொல்கிறேன். சதயம் எங்கே போய் லாக்காதுன்னா இந்த காதல் தான். இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் சிக்கிறது காதல்னால் வெறும் இந்த ஆண் பெண் மேலே வைக்கிற காதல், பெண் ஆண் மேலே வைக்கிற காதல் மட்டுமே கிடையாது. அதையும் தாண்டி தான் கூட இருக்கவங்க மேலே உண்மையான அன்பை வைக்கிறது, தன் நண்பர்களுக்காக அதிக தியாகம் செய்வது, நண்பருக்கு ஒரு பிரச்சனை ஓடி போய் நிற்கிறது. அந்த அன்புங்கிற விஷயத்தில், காதலுங்கிற விஷயத்தில் சிக்கி தவிக்காமல் இருந்தாங்கன்னா இவங்க நம்ம சொன்ன இயரில் எல்லாம் கிடச்சிச்சியா, நான் எல்லாம் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆனால் அதில் பல அன்பர்கள் சிக்கி தவிச்சு தான் மாட்டிக்கிறாங்க. அதுவும் காதல் கல்யாணம் முடிக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா நம்ம சதய நட்சத்திரத்துக்காக அவங்களோட வாழ்க்கை ஃபோக்கஸ் மாறிடும் போல இருக்கு. ஆமாம், சதய நட்சத்திரக்காரங்களாம்
ஒருத்தவங்களை லவ் பண்ணும்போது உயிருக்கு உயிராக லவ் பண்ணுவாங்க. இவங்கள லவ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா, மானே தேனே பொன்மானே நீ தான் என் உயிர், நீ இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, என் வாழ்க்கையே நீ தான் வந்து காலில் விழுந்து சரணடைவாங்க. அடடா இவ்வளோ பாசக்கார பையனாக இருக்கானே, இவ்வளோ பாசக்கார பொண்ணாக இருக்கானேன்னு சொல்லி சதயம் அந்த பக்கம் திசை திரும்பும்போது அந்த 10ல் 11 ஆகக்கூடாதுன்னு நினச்சாங்கல்ல, அதில் ஒரு ஆளாக ஆக வேண்டிய சூழ்நிலை. நானும் 10ஓட 11ஆ போயிட்டேனே அப்படிங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்த வேண்டிய சூழ்நிலையை அப்போ தான் ஏற்படுத்தும். திருமண வாழ்க்கையிலும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் இவர்கள் கவனமாக இருந்து விட்டால் உறுதியாக இவர்களுடைய லைஃப்பில் வேறு லெவலில் வரக்கூடிய தன்மை கிரகங்கள் ரீதியாக சூப்பராக இருக்கும். கும்ப ராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இயல்பாகவே ஒரு என்ன சொல்கிறேன்னா சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அதாவது குருவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் இவங்க கையில் காசு பணம் துட்டு மணின்னு வந்துக்கிட்டே இருக்கும். இதை இவங்க கரெக்டாக எடுத்து என்ன பண்ணணும், இவங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து எடுத்து பக்காவாக பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த குணம் வரவே வராது. அதாவது இவங்க கையில் ஜிபே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 பேர் கூட்டு போகிறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் இவங்க தான் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க தான் போய் அமௌண்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே போல் யாருக்காவது ஒரு பிரச்சனைனா வீட்டிலேருந்து எடுத்து காசு கொடுக்குறது, நகையை வச்சு காசு கொடுக்குறதுன்னு கொடுத்துட்டு அந்த காசை கேளுன்னா அவங்களே கஷ்டப்படுறாங்க, நம்ம எது கேட்டுக்கிட்டு அப்படின்னு இயல்பான குணத்தில் இவங்களுக்கு வரக்கூடிய மகாலட்சுமி யோகத்தை விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்கள் தான் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்கிட்ட ஒருத்தன் காசு வாங்கினான்னா அவன் யோகக்காரன், அவன் வேறு லெவலில் வருவான். ஆனால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் காசு கொடுத்துட்டாங்கன்னா அந்த காசு வாங்கவங்களையும் இவங்க படுற பாடு சொல்லி மாளாது. ஐயோ பாடா பட்டு கடைசியாக அந்த ரூபா நீயே வச்சுக்கூடா, நான் தானமாக கொடுத்தேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் போக வேண்டிய சூழ்நிலை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. அப்போ இவங்க வந்து எக்காந்த கொண்டும் தங்க நகை கொடுக்குற விஷயங்களையோ பணம் கொடுக்குற விஷயங்களையோ ரொம்ப கவனமாக இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த 20 to 30 ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இதை சரியான முறையில் பயன்படுத்தினா எப்படி நம்ம திருப்பதி ஏழுமலையானுக்கு கடன் கொடுத்த குபேரன் இருக்காரோ அதே மாதிரி இவங்களும் மிகப்பெரிய ஒரு குபேரனாக வாழக்கூடிய யோகத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்கும். சார் இப்போ நீங்கள் குபேர பகவான் அப்படின்னு வேற நீங்கள் சொல்லிட்டீங்க, கும்பத்துக்கு ஆல்ரெடி இவ்வளோ பாசிட்டிவிட்டி சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இந்த கடவுளை மட்டும் அவங்க வழிபட்டாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனையும் அவங்க ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்கன்னு இருக்கும்ல சார்? அப்போது கண்டிப்பாக, அதாவது கும்பராசி அன்பர்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த கோயிலில் உள்ள கலசங்களை பார்க்கணும். கோயிலில் உள்ள கலசங்களை மனசார வழிபாடு செஞ்சுட்டு தான் உள்ளே போய் என்ன பண்ணணும், அங்கே உள்ள தெய்வங்களை வழிபாடு செய்யணும். ஸோ தெய்வங்கள் அப்படின்னு எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பத்ரகாளி அம்மனை உறுதியாக பிடிச்சிக்கிட்டாங்கன்னா பாதுகாப்பான வாழ்க்கை, பயப்படாத வாழ்க்கை, துன்பம் இல்லாமல் துயரம் இல்லாமல் சிறப்பாக வாழக்கூடிய வாழ்க்கை கும்பராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இது போதும். சார் இப்போ இந்த ராசிகளுக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லிட்டீங்க. குறிப்பாக வந்து இந்த வயசுன்றதையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே அந்த வயசில் நீங்கள் சொன்ன அந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்குமா, இல்லை ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்குமா சார்? அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ராசியினுடைய அடிப்படையிலும் மற்றும் அந்த ராசியில் உள்ள 3 நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் உள்ள செயல்பாடுகளை பொது பலனாக சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வயதில் தான் அவங்களுக்கு அந்த முன்னேற்றம் வருமானா அப்படி ஒரு வாய்ப்புங்கிறது ஒரு 60% கிடையாது, 30% தான் உண்டு. மீதி அவங்களுடைய லக்ன ரீதியாக லக்ன அதிபதியின் ரீதியாக தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக அந்த தசா நாயகன் மற்றும் புத்திநாயகனுடைய செயல்பாடை வைத்து மட்டுமே உறுதியாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அங்கீகாரம். ஸோ ஆமாம், சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பை வச்சு தான் உறுதியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சொன்ன அத்தனை விதிமுறைகளும் ஒரு ராசியின் அடிப்படையோ இல்லை நட்சத்திரத்தின் அடிப்படையோ 20-30% அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அது கடந்து தான் அவங்க வருவாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அதனுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கும். ஆமாம், கட்டாயம் முன்ன பின்ன இருக்கும். 30% அந்த லெவலை கடந்தால் வரணும். மீதி 70% எதை உறுதி செய்யுது அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உறுதி செய்யும். அந்த 70% வச்சு தான் அவங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் அற்புதமான மாற்றங்களும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் என்ன பண்ண முடியும், செக் பண்ணி சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா சொல்லி. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 12 ராசி 27 நட்சத்திரங்கள், இந்த 27 நட்சத்திரத்துக்குரிய செயல்பாடுகளை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செயல்பாடு அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் ஏற்றமும் வரலாம், மிகப்பெரிய மாற்றமும் வரலாம், சில அன்பர்களுக்கு குழப்பமும் இருக்கலாம். சார் நீங்கள் சொன்ன இயரில் சொன்ன வருஷங்களில் எனக்கு நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் குறைஞ்சது எனக்கு ஒரு 60% உண்மையிலேயே கமெண்ட்ஸ் கொடுக்குங்க.
ஸோ சில பேருக்கு நடக்கலை அப்படிங்கிறக்காண்டியும் சில பேர் வார்த்தைகளை சொல்கிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய சுய ஜாதகமே. அப்போ நம்ம சொன்ன வழிபாடு இது தான் மாறுமானா, வழிபாடு எப்பயுமே மாறாது. நம்ம சொன்ன வழிபாடை மனசார உள்ளுணர்வோடு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற லட்சியங்கள், எதிர்பார்க்குற செயல்பாடுகள் அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் மூலமாகவும், இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியின் மூலமாகவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரியா? ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு இதை தெளிவாக சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா ரெகுலர் ஃபாலோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நேயர்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்மளுடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க சந்தோஷம் அடைவது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பிரபஞ்சம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஃபைன் சார். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக அந்த 12 ராசிகளுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த வயசு அது முதற்கொண்டும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்களோட இந்த விரிவான விளக்கத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றிம்மா.